அனைவருக்கும் வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். எதிர்காலம் ஒரு இருட்டு என்றால் உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எதிர்காலம் ஒரு இருண்ட பள்ளத்தாக்கு என்றால் உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எதிர்காலம் ஒரு இருண்ட அடர்ந்த வனம் என்றால் உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எதிர்காலம் என்பது யாரும் பயணிக்க முடியாத ஒரு பாதை என்றால் உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எதிர்காலம் என்றால் யாருமே வெளிச்சம் காட்ட முடியாத ஒரு பகுதி என்றால் உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எதிர்காலம் என்றால் எல்லோரும் இறந்து போகக்கூடிய ஒரு வசதி படைத்த ஒரு இடம் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எதிர்காலம் என்றால் இப்படி இரைச்சல் எட்டபடி ஒரு வாகனம் நம்மை கடந்து செல்வது என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எதிர்காலம் என்றால் பரபரக்கும் ஒரு கொலுசொல் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எதிர்காலம் என்றால் யாரும் நம்மை அச்சுறுத்தக்கூடிய ஒரு வனம் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எதிர்காலத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம், யார் வேண்டுமானாலும் கடந்து போகலாம், யார் வேண்டுமானாலும் தாழ்ந்து போகலாம், யார் வேண்டுமானாலும் உயர்ந்து போகலாம் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எதிர்காலத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நம்மளால் திட்டமிட முடிகிறது. எதிர்காலத்தில் என்னென்ன சாதிக்க வேண்டும் என்று நம்மளால் திட்டமிட முடிகிறது. ஆனால் திட்டங்கள் எல்லாம் தோற்று போகிறது. தோற்றுத்தான் போகிறது. இந்த திட்டங்களை புரிந்து கொள்ள ஒரு வசதி இல்லை. இந்த திட்டங்களை நிறைவேற்றி வைத்துக்கொள்ள நம்மை புரிந்து வைத்திருக்கின்ற ஒரு எதிர்காலம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. ஆனால் எதிர்காலத்தின் ஒரு சிறப்பு என்னவென்றால், இன்று இருக்கின்ற மனிதன் நாளை இருக்க மாட்டான், நாளை இருக்கின்ற மனிதன் அடுத்த நாள் இருக்க மாட்டான். இதுதான் எதிர்காலத்தில் எப்போதும் ஒரே ஒரு வழக்கப்பட்ட ஒரு கணக்கு.